பொங்கல் பண்டிகை கிறிஸ்தவர்களுக்கான தமிழர்களுக்கான பண்டிகை அல்ல. அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ எங்களுக்கு கூட சில பொங்கல் வாழ்த்துக்கள் வந்தது. அது உங்களுடைய குறைகள் அல்ல, உங்களுடைய அறியாமை. நீங்க தெரியாம அதை பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செய்து சொல்லுகிறேன், புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்திலே போன வருஷம்லாம் கூட இதை நான் செய்தியா நாங்க பேசியிருக்கிறோம். சத்தியத்துக்காக நிக்கிறதும் சத்தியத்துக்காக சாகிறதும் தான் நம்ம மேல இருந்த அழைப்பு. எசேக்கியேல் 8:16 எசேக்கியேலை ஆண்டவர் காட்டுகிறார், மனுபுத்திரனே, இதை நீ கண்டாயா? இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பா என்று சொல்லி என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ் திசைக்கும் நேராய் திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். இது ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் அழைச்சிட்டு எங்க போயிருக்கிறாரு? ஆலயத்துக்கு போறாரு. சொல்றாரு, நீ போக போக தேசத்துல காலங்கள் போக போக இன்னும் அநேக அருவருப்புகளை பார்ப்பாய், அநேக அருவருப்பான சத்தியங்களை அருவருப்பாய் மாற்றுகிற ஊழியர்களை நீ பார்ப்பாய்னு சொல்லி எங்க நடக்குது? ஆலயத்துல பலிபீடத்துக்கும் மண்டபத்துக்கும் நடுவுல பலிபீடத்துக்கு எதை காட்டி இருக்கிறாங்களாம்? முகத்தை காட்டி இருக்கிறாங்க. சூரியனுக்கு நேரா தங்க முகத்தை காட்டி பலிபீடத்துக்கு நேரா தங்களுடைய முதுகை திருப்பி சூரியனை நமஸ்கரித்தார்கள். தேவாலயத்துல உலாவுகிற தேவனை வணங்குவதற்கு பதிலாக சூரியனை நமஸ்கரிக்கிற ஒரு பண்டிகையை இன்றைக்கு தேவனுடைய ஆலயங்களுக்குள்ளும் தேவனுடைய ஊழியங்களுக்குள்ளும் கொண்டு வந்து நான் தமிழன் என்று சொல்லி மாத்தட்டுவது அருவருப்பு என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லுகிறேன், நான் பேச பேச நிறைய பொங்கல் வாழ்த்துக்கள் எங்களுக்கு குறைஞ்சிருக்குது. ஆனாலும் நேற்று சில வாழ்த்துக்களை நான் பார்த்தேன். தயவு செய்து விசுவாசிகளுக்கோ விசுவாசிகள் ஊழியக்காரர்களுக்கோ வாக்குத்தத்தங்களை அனுப்புங்க, பிறந்த நாள் வாழ்த்துக்களை அனுப்புங்க, கிறிஸ்துமஸ் நியூ இயர் வாழ்த்துக்களை அனுப்புங்க. இந்த வருடத்துக்கு பிறகு யாரும் பொங்கல் வாழ்த்துக்களையோ தீபாவளி வாழ்த்துக்களையோ பகிர்ந்து கொள்ளாதீங்க. இதை நான் தான் சொல்லணும், வேற யாரும் உங்களுக்கு சொல்லக்கூடாது. நாங்க தான் எல்லாமே உங்களுக்கு சொல்லணும். தயவு செய்து திரும்ப சொல்லுகிறேன், பொங்கல் நமக்கான பண்டிகை அல்ல அல்ல அல்ல. பொங்கல் வாழ்த்து நமக்கு தேவையும் இல்லை. அது சூரியனை நமஸ்கரிக்கிற பண்டிகை. வேதத்திலே ஏற்கனவே சொல்லப்பட்டபடி தேவ ஆலயத்திற்குள்ளாய் சூரியனை எழும்புவார்கள். அது ஒரு அருவருப்பான காரியம், கடைசி நாட்கள்ல நடக்கும் என்கிற வார்த்தையின் நிறைவேறுதலாய் சில ஊழியர்களும் சில சபைகளும் இதை ஆதரிக்கிறார்கள். ஆனால் இது ஏற்கனவே வேதத்துல முன்னறிவிக்கப்பட்டதுதான். அதை நம்பி நீங்கள் ஏமாற வேண்டாம். சூரியனை நமஸ்கரிப்பதோ சிருஷ்டியை பணிந்து கொள்வதோ சிருஷ்டிகரை பணிந்து கொள்ளாமல் வேற எந்த சிருஷ்டியை பணிந்து கொள்வதுமே அது விக்கிரக ஆராதனை தான். அது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வீழ்ச்சியை கொண்டு வரும். தயவு செய்து அதை யாரும், அந்த பாஸ்டர் சொன்னாரு, அந்த தேவனுடைய தாசன் சொன்னார், இந்த சபையில சமத்துவ பொங்கல் வைக்கிறாங்க அப்படியெல்லாம் சொல்லி சப்பக்கட்டு கட்டாதீங்க. நம்ம பைபிள் தான் நமக்கு சட்ட புஸ்தகம். பைபிள்ல சொல்லப்பட்ட காரியங்களுக்கு விரோதமா நான் பேசினா கூட நீங்க என்கிட்ட வந்து கேட்கணும். யார் உங்க நம்பிக்கைக்குரிய உள்ளவங்க பேசினாலும் கேட்கணும். நம்ம பேசுறது எல்லாம் சத்தியத்திற்கு உட்பட்டு தான் இருக்க வேண்டும். ஆமே. நம்ம